நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? பொதுவாக இந்த ராத்திரி அப்படின்னாவே சினிமாவுக்கு மிக முக்கியமான லொக்கேஷன் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஓர் இரவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா ஒன்று பார்த்துருப்பீங்க. இரவின் நிழலில் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ராத்திரியில் நடக்கக்கூடிய விஷயத்தை பின்னணியாக வைத்துக்கொண்டு இயங்கிய தமிழ் சினிமாக்களை தமிழ் ரசிகர்கள் மட்டுமல்ல மற்ற ரசிகர்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இல்லையா? பொதுவாக ராத்திரி அப்படிங்கிறதுக்கு இரவுன்னு சொல்லலாம் இல்லையா? நைட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி சொல் இல்லாமல் புதிதாக ஒரு சொல் சொல்லும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. நீலிரா. என்னது? நீண்ட இரவு. நீலிரானா நீண்ட இரவு. ஒரு இரவு தொடர்ச்சியாக நீண்டு ரொம்ப நேரமாக கடந்து போது ராத்திரியில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரியான ஒரு பின்னணி. ஆனால் ராத்திரியில் நடக்கக்கூடிய விஷயமானு கேட்டால் கிடையாது, அது வேறு. ஸோ நீலிரா அப்படின்னா ஏதோ புதுமையான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துருப்பீங்க. ஒரு புதுமையான வார்த்தை தான், இருந்தாலும் நீலிரானா நீண்ட இரவு அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. ஸோ இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோஸ்க்காக கார்த்திகேயன் எஸ் கார்த்திக் சுப்புராஜ் சேர்ந்து தயாரித்திருக்கக்கூடிய நீலிரா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. நீலிரா அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு இலங்கை பின்னணியினுடைய வாடை, அதனுடைய சாயல், அதனுடைய வாசனை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இந்த படமே இலங்கை பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ நீலிரானா என்ன விளக்கம்ன்றதை நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா 80களின் காலத்தில் இறுதியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஸோ 1980s காலத்தினுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான போராட்டமான ஒரு சூழ்நிலை, பதட்டமான ஒரு சூழ்நிலை இலங்கையில் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கள இராணுவத்தினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல், இந்த பக்கம் இன உணர்வுக்காக மக்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போராளிகளுடைய குழு ஒரு பக்கம் விடுதலை புலிகளுக்காக, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் இந்தியாவிலிருந்து அமைதி படை போய் சேருது இலங்கைக்கு. ஸோ இப்போ இந்த 3 வடிவங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு தமிழ் குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மறுநாள் திருமணம் நடக்க போகுது. ஸோ திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒன்லைனுக்குள்ளே யோசிக்கும் பொழுது திருமணத்திற்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்ன்றதை தாண்டி இந்த பதட்டமான சூழ்நிலையில் அந்த திருமணம் நடந்ததா அப்படிங்கிறதா. ஸோ பார்வையாளர்களுக்கு இந்த பின்னணியை சொன்னோடனே ஒரு பதட்டம் தொத்திக்குது இல்லையா? 1980s நம்ம பார்த்து கேட்ட வரலாற்று சம்பவங்கள் எல்லாமே உள்ளே போய் நிற்கும் பொழுது இந்த படத்தினுடைய கதை கூட நம்மளால் இணைய முடியுது. அப்போ தான் ஆரம்பிக்குது கதை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 80s காலகட்டத்தில் அந்த இலங்கைக்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்படக்கூடிய அமைதி படை குழுவினுடைய தலைவராக நவீன் சந்திரா நடிச்சிருக்கார். ஸோ நவீன் சந்திரா தான் அந்த குழுவினுடைய தலைவர். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போராள குழுக்கான கடமையாக அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடித்திருக்கக்கூடிய சனந்த். ஸோ இவங்க இதற்கு மத்தியில் தமிழ் குடும்பங்களினுடைய இணைப்பில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புக்காக கபிலா வேணு நடிச்சிருக்காங்க. மறுநாள் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்லைனுக்குள்ளே ஆரம்பிக்கும் பொழுது அந்த மணப்பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம் இல்லையா? ரூபா கொடுவாயூர் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு மத்தியில் கதை அப்படி நகர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த போராட்ட குழுவினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பின்னணியாக வைத்து இன உணர்வுக்காகவே போராடக்கூடியவர்களாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால் சனத்துடைய கேரக்டர் மிக நல்ல கேரக்டராகவே அமையுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நவீன் சந்திரா இந்திய அமைதி படைக்காக பொறுப்பேற்றுக் கொண்டு செல்லக்கூடிய தலைமை பொறுப்பில் போகக்கூடிய ஒரு அதிகாரி. ஸோ அவர் பொதுவாகவே அந்த அமைதி படைக்காக அவர் போகும்பொழுது ஏற்படக்கூடிய விஷயங்களில் மிக நல்லவராகவே அவரை காட்டுறாங்க. ஸோ சனந்தும் அதே மாதிரி நவீன் சந்திராவும் 2 பேரும் சந்தித்து பேசிக்கொள்ளக்கூடிய இடங்கள்லாம் காட்சி அமைப்பில் சில நேரங்கள் நாடகத்தன்மை கொஞ்சம் போலியாக சித்தரிக்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ரைட். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, கல்யாணம் நடந்ததா இல்லையா, இந்த போராட்ட குழுவுக்கும் இந்திய அமைதி படைக்கும் இடையில் என்ன நடந்தது, அந்த 80s எண்டில் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த தமிழ் குடும்பங்களுடைய உறவுகளில் என்ன சிக்கல்கள் இருந்தது, என்ன பதட்டமான சூழ்நிலை இருந்தது காட்சிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதைக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு மத்தியில் தான் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையாக நவயுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம், அவர் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் நமச்சிவாயம் தம்பி பிள்ளை, அப்புறம் சிந்து குமரேசன், இவங்கெல்லாம் படத்தில் பார்க்க முடியுது. இவங்களுடைய கேரக்டர்லாம் ஓரளவுக்கு செதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்ல முடியும்.
டெக்னிக்கல் டீமை பற்றி பேசலாம். செல்வரத்னம் பிரதீபன் இந்த படத்தினுடைய டிஓபி பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவுன்னு பார்க்கும்பொழுது ஒரு 80s காலகட்ட இலங்கையினுடைய பின்னணியில், அதுவும் வந்து போர் நிறைந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பதட்டத்தை கேமராவில் காட்சியாக பதிவு செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருக்குது. அந்த லைட்டிங்ஸ்லேருந்து கேரக்டரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்கணுன்றதை ஒரு கேத்த மாதிரி லென்ஸ் கூட பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். இதில் வந்து செல்வரத்னம் பிரதீபன் அந்த வேலையை கூடுமான வரைக்கும் கொண்டு வந்து தருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ராதா ஸ்ரீதர் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். அவரும் வந்து கூடுமான வரைக்கும் படத்தினுடைய காட்சி பின்னணிக்கு நிறையவே மெனக்கெட்டு இருக்கிறது தெரியுது. படத்திற்கான இசைக்கு வந்து பின்னணி இசையிலையும் பாடல்களிலும் கூடுமான வரைக்கும் மெனக்கெட்டிருக்கார். படத்தினுடைய பேக்கப் வந்து என்ன, படத்தை பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் வரணும் அப்படின்னா மியூசிக், அந்த மியூசிக் சைடில் ஆர்ஆர்லையும் சரி பாடல் வரியிலையும் கேகேனுடைய பங்களிப்பு கொஞ்சம் மெனக்கெடல் தெரியவே ஆரம்பிக்குது. ஆனால் முழுமையாக இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னே சொல்ல முடியும். படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கேப்டன் நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமிதரன். சோமிதரன் வந்து ஏற்கனவே நிறைய ஆட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கார். பாலுமகேந்திரா அவர்களுடைய உதவியாளர் அப்படிங்கிற ஒரு அடைமொழி. இதுக்கு மத்தியில் அவர் வந்து நிறைய தமிழ் சினிமாவினுடைய இயக்குநர்களுடன் பழகி பாராட்டப்பட்ட ஒரு படைப்பாளியாக தெரிஞ்சிருக்கார். இவர் நீலிரா இந்த படத்தின் மூலமாக தான் இயக்குனராக அறியப்படுறார். இந்த படம் அவருக்கு கை கொடுத்துருக்கான்னு கேட்டால் 80s காலகட்ட கதையை எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது சில நாடகத்தன்மையாக சில விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா எப்பயுமே ஒரு நிகழ்காலத்தினுடைய நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மை சம்பவத்தை தழுவியது இல்லை, இதில் இருக்க எல்லாமே நிஜம்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசிகனை வந்து எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்க விடாது. ஆனால் சில கேள்விகள் வந்து எப்படின்னா வரலாற்று பின்னணியை வைத்துக்கொண்டு கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நீலிரா ஏற்படுத்தியிருக்கு. நீலிரா ஒரு முழுமையான போராட்ட கலப்படமா, இலங்கை வழியை பேசக்கூடிய படமான்னு கேட்டால் ரெண்டுமே இல்லை அப்படின்னே சொல்ல முடியும். நீலிரா எந்த மாதிரியான ஜானரில் வரக்கூடிய படம் அப்படின்னா ஒரு சாதாரண காதல் படம் தான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாமா, அப்படிதான் சொல்ல முடியும். என்னன்னா அதனுடைய லேண்ட்ஸ்கேப் இலங்கை பின்னணியை வைத்துக்கொண்டு 80s காலகட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு ட்ரமடைஸ்டான ஒரு விஷயத்தை சொல்வதற்கான முயற்சியாக இந்த படத்தை செஞ்சிருக்காங்க அப்படி வேணா சொல்லிக்க முடியும். ஒட்டுமொத்தமாக இதை எப்படி கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் கார்த்திகேயன் சேர்ந்து ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோஸ்க்காக செஞ்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே கார்த்திக் சுப்புராஜுக்கு இலங்கை பின்னணியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்த காலத்திலேருந்தே அவருக்கு ஆர்வம் இருந்ததாகவும், இது தொடர்பாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நிறைய சொல்லியிருக்கார். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த படம் ஒரு என்டர்டெயின்டு மூவியான்றதை கேட்ட தாண்டி இது வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையினுடைய கதவுகளை லேசாகவும் ஜன்னல்களை லேசாகவும் திறந்து வைத்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை. இன்றைய தலைமுறை இந்த மாதிரியான கதைக்களத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்கிற ஒன்றுதான் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுப்பதற்கு திரைப்படைப்பாளைக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து இது மாதிரி படங்கள் இடுங்க. ஆனால் நம்பகத்தன்மையாக ஒரு நியாயத்தை பக்கத்தில் வைத்துக்கொண்டும் வரலாற்று பூர்வமான செய்திகளை எக்காரணத்து கொண்டு மீறாமலும் உங்களுடைய எண்ணங்களை அதற்குள் திணிக்காமலும் செய்தால் படம் அல்ல, அது ஒரு நல்ல வரலாற்று ஆவணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. சரி, நீலிரா இப்படிப்பட்ட படம் பார்க்கலாம் என்கிற ஒரு படமாகத்தான் இருக்கிறது. சோமிதரனுக்கும் குழுவினருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த படத்தை பற்றி விமர்சனத்திற்கு நீங்கள் என்ன மதிப்பெண் தர போகிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் தேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.